வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். மொசைக் ஆர்ட் அப்படின்னு பேர். இது வந்து ஒரு எம்டிஎஃப் போர்டு அப்படின்ற மாதிரி ஒரு கார்ட்போர்டு, அது பேர் எம்டிஎஃப் போர்டுன்னு சொல்லுவோம். அந்த கார்ட்போர்டில் மிரர்ஸு, அப்புறம் ஒரு ஒரு க்ளே மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் கலர்ஸ், இதை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுறது, அந்த ஒர்க்குக்கு பேர் தான் இது மொசைக் ஆர்ட்டுன்னு பேர். இப்போ நான் வந்து இந்த எம்டிஎஃப் போர்டை வந்து ஒரு காம்பஸ் வச்சு சர்க்கிளாக நான் வரைஞ்சிக்க போகிறேன். இது வந்து மொசைக் ஆர்ட்ன்றதுனால நம்ம பெருசாக ஒரு பேட்டர்ன்லாம் வரையணும்னு தேவையில்லை. நம்ம கிட்ட இருக்கிற மிரர்ஸ், இது வந்து மிரர்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மிரர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற மிரர்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த சர்க்கிளை வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதில் வந்து நம்ம ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் நம்ம அந்த மிரர்ஸை ஒட்டிக்கலாம். அது வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் அதை டிசைன்ஸை வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டிசைனில் ஒட்ட போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம அந்த டிசைன்ஸை வந்து இருக்கிற மிரர்ஸோட சைஸஸை பொறுத்து நம்ம அந்த டிசைன்ஸை ஒட்டிட்டு வரலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி பூ மாதிரி அந்த மாதிரி ஒட்டுறேன். இப்போ நான் வந்து முதல்ல நீங்கள் போர்டில் இந்த க்ளூ போட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ட்ரையல் மாதிரி இந்த பேட்டர்னை வந்து வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது டிசைன் அப்படின்னு பார்த்துட்டு. இப்போ இதில் வந்து இங்கே ஒட்டியிருக்கிறது வந்து சென்டரில் தான் ஒட்டியிருக்கேன். இங்கே சைட்லலாம் நான் சும்மா வச்சுருக்கேன், வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் கம்மு போட்டு ஒட்டிட்டு வரேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், ஒரே மாதிரி பேட்டர்னாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். அந்த மாதிரி இந்த போர்டு பூராவே நம்ம அந்த ஒரு பேட்டர்னாக ஒரு நமக்கு பிடிச்ச டிசைனை ஜியாமெட்ரிக்கல் ஷேப்பில் அந்த மாதிரி ரவுண்டாகவோ இல்லை ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரியோ மிரர்ஸை வந்து அடுக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி க்ளூ போட்டு நல்லா ஒட்டிட்டு இதுக்கு மேலே ஒரு க்ளே மாதிரி ஒன்று அப்ளை பண்ண போகிறோம், கலர்ஸ் யூஸ் பண்ணி. அது பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைனல் லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து ஹாலில் வந்து நீங்கள் ஷோ பீஸ் மாதிரி மாட்டுறப்போ, அந்த மிரர்ஸ் இருக்கிறதுனால இந்த லைட்டு படுறப்போ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு லுக்கு, ரிச் லுக்கு கிடைக்கும் நம்மளுடைய லிவிங் ரூமுக்கு. இது வந்து ஆன்லைனில் இந்த ஒர்க்கெல்லாம் பற்றி கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க. இது வந்து குஜராத், ராஜஸ்தான் அந்த ஏரியாலலாம் இது ஃபேமஸான ஆர்ட் ஒர்க்கு. இது கூட லிப்பன் ஆர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் இந்த மொசைக் ஆர்ட் பற்றி. அதை சேனலில் போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப இப்போ இந்த மொசைக் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்டிஎஃப் போர்டு கூட வாங்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற கார்ட்போர்டு, நம்ம பேக்கிங் பண்ணி வர்ற கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதில் கூட நம்ம இந்த டிசைனை பண்ணலாம். மிரர் மட்டும் வாங்கிட்டு நம்ம பண்ணலாம். இப்போ நான் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னாக ஒட்டிட்டேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கம்மு போட்டு இந்த ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இதை ஒட்டினதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி அதில் வந்து கலரும் அப்ளை பண்ணி நம்ம இது மேலே பூச போகிறோம். பூசினா அதுதான் மொசைக் ஆர்ட்டு. இந்த இதை வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி இதை சேல் கூட பண்ணுறாங்க. இப்போ நான் இதில் ஒரு பேஸ்ட் தடவணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒயிட் சிமெண்ட் வால் புட்டி அப்படி சொல்கிறோம்ல, அது ஹார்ட்வேர் ஷாப்லலாம் கிடைக்கும். 50 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தது. அந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக நாங்கள் வச்சுருந்தது, அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் வால் புட்டி போடுறீங்கன்னா அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கிட்ட இது ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக ஃபெவிகால் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க. அதை மொத்தமாக கலந்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் இப்போ கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணேன், ஒன்று வந்து ரெட்டு மிக்ஸ் பண்ணேன், இப்போது எல்லோ மிக்ஸ் பண்ணுறேன். இந்த கலர் வந்து அக்ரிலிக் பெயிண்ட்டு, ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்குது. அந்த மாதிரி இப்போ ஃபேப்ரிக் பெயிண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த இது அக்ரிலிக் பெயிண்ட்டுன்னு பேர். அதை வந்து கலந்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ரெட் கலர் மிக்ஸ் பண்ணால் அது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒயிட் சிமெண்ட்டில் மிக்ஸ் பண்ணுறதுனால
கலர் கொஞ்சம் வந்து சட்டிலாக தான் இருக்கும். அதனால் இந்த ஒர்க்கு வந்து நல்ல பிரைட்டு கலர் கிடைக்காது. ஸோ நீங்கள் பிரைட் கலர் வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் கலர் வந்து எக்ஸ்ட்ரா நல்லா திக்காக ஊற்றி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ரெட் கலரை வந்து அப்ளை பண்ணி இதை வந்து அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதை அந்த மிரர் மேலே அப்படியே அப்ளை பண்ணணும். இப்போ இது எங்கள் வீட்டில் ஏற்கனவே வச்சுருந்த நான் இந்த வால்புட்டி ஏற்கனவே இருந்தது. அதனால அது கொஞ்சம் திறந்து வச்சதுனால கட்டியாக இருந்திருக்கு. நான் அதை அப்படியே போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிறதுனால எனக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கல. இதே நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான வால்புட்டியில் பண்ணுறீங்க, இல்லை நல்லா சலிச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம கையாலேயே நல்லா அப்ளை பண்ணிடலாம். என்ன கிளாஸ் மேலே இது அப்ளை பண்ணால் கிளாஸ் வீணாக போயிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா அந்த கிளாஸ் மேலே இருக்கிற அந்த ஒயிட் சிமெண்ட்லாம் போயிடும். அந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கையாலே நல்லா ரப் பண்ணாலே வந்துடும். இந்த ஒரு ஒயிட் கிளாத்தோ இல்லை ஒரு கிளாத்தை வந்து வெட்டாக்கிட்டு அதை வச்சு நல்லா தொடச்சிருங்க. ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அந்த ஒர்க் வந்து நீட்டாகிடும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இதை அப்படியே கூட மாட்டி வைக்கலாம். இது வந்து இன்னும் நல்லா ஒரு கிளாஸி எஃபெக்ட் கிடைக்கணுன்னா அதுக்கு மேலே வந்து வார்னிஷ் போட்டு நீங்கள் ஒட்டலாம். வார்னிஷ் போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஃபைனல் அவுட்லுக் வந்து இது காஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ இதை தொடச்சிருக்கேன். தொடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோடய சேனலில் நிறையா கிராஃப்ட் ஐட்டம்ஸும் செஞ்சு போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து செஞ்சு நம்ம மாட்டினோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.